இரவு 8 மணி 20 எம்எல்ஏக்கள் அந்தர்பல் டீ அதிர்ச்சியிலே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் பொதுச்செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பொதுச்செயலாளராக இருந்தது மட்டுமல்லாமல் அதிமுகவை எப்படியாவது வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என சொல்லித்தான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்தார். தனி ஒரு மனிதனாக சுற்றுப்பயணம் செய்தார். அந்த சுற்றுப்பயணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர வைத்து விட வேண்டும் என சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு வேலைப்பாடுகளையும் பார்த்தார். ஆனால் இறுதியிலே அதிமுக ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு தோல்வி என்பது கிடையாது. ஆனால் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சரியான ஒரு முயற்சி என்பது இல்லாதனால் தான் தோல்வியை தழுவி இருக்கிறது. கூட்டணி என்பது சரியான முறையிலே அமைக்க கிடையாது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். இது இல்லாதனால் தான் அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது என சொல்லிக் கூறினவர்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி மூலமாகத்தான் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களாக தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய ஆதரவுகளையும் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து நீக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். பொதுக்குழு உறுப்பினர்களையும் கையெழுத்துக்களை வாங்கி அது தேர்தல் ஆணையம் வரைக்குமே அனுப்பி வைத்திருக்கிறதாம் சி.வி. சண்முகம் தரப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்று இரவு 8 மணி வாக்கிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியாக, அதாவது ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தர்பல்ட்டி அடித்து எடப்பாடி பழனிசாமி அணியிலே 2 நாட்களுக்குள் 2-3 தினங்களுக்குள்ளாகவே இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாம் சமரச பேச்சுவார்த்தை கூட நமது எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையிலே எஸ்.பி. வேலுமணி தரப்பு எங்களிடமிருந்து பிடுங்கிய அனைத்து பதவிகளையும் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலுமே திங்கட்கிழமை இரவுக்குள்ளாகவே நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாராம். அதன் காரணமாக திங்கட்கிழமை இரவு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து விட்டு, அதாவது அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்கவில்லை என்றால் அந்த 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்படி மட்டும் ஒருவேளை நடந்துவிட்டால் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், அதேபோல் நத்தம் விஸ்வநாதன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் என யோசிச்சு பாருங்க. அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக வந்த பின்பு அதிமுக தோல்வி அப்படிங்கிற பிம்பம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மற்ற எந்த இடத்திலும் அதிமுகவை அடமானம் வைத்ததோ அதிமுகவை மற்ற கட்சிக்கு விட இழிவாக ஒரு கீழ் நோக்கி எடுத்து சென்றது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.